ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். நான் தான் உங்கள் மனிஷா. அதாவது கொஞ்சம் உடம்புக்கு முடியலை, அதனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுனால இப்போ தான் சீரியல் பார்த்தேன். லேட்டாக ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்காதீங்க. இப்போ தான் சீரியல் பார்த்தேன். என்னென்னா வழக்கம் போல் தான் பீச்சு சீன்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அந்த ப்ரமோ கொஞ்சம் போடாமல் இருந்திருந்தால் நம்ம மைண்டு கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும். அது ப்ரமோவில் கார் லாரி காரை இடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இடிச்சிருமோ அந்த பயத்திலே எனக்கெல்லாம் 2 நாளாக ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இடிச்சிருமோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்குது. ஏன்னா இடிச்சிட்டாலுமே நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி ஏதாவது ஆகி பேபிக்கு ஏதாவது ஆகி அந்த பேபியை பிறக்காத மாதிரி காட்டிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா விஜய் இப்போ எபிசோடில் அந்த கேஷு பாப்பா மேலே அவ்வளோ ஒரு அக்கறையாக பேசுகிறாங்க. இன்றைக்கி எபிசோட்லலாம் ரொம்பவே எனக்கெல்லாம் எமோஷ்னலாக இருந்துச்சு. கண்ணீர் கூட ஏன்னா அந்த பேபிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இப்படி ஒரு பாசமாக நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா சொல்லும்போது அந்த பேபி இல்லாமல் போயிடும்போது அவர் எவ்வளோ வருத்தப்படுவாரோ அதெல்லாம் நினச்சி பார்த்தா கவலையாக இருக்குது. நான் ஒன்றும் நெகட்டிவாக நினைக்கல. நிச்சயமாக எனக்கு அப்படி ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குதான். அப்படியே இருந்தாலும் திரும்ப ஒரு மனசு அப்படி சொல்லுது, ஒரு பக்கம் மனசு இப்படி சொல்லுது. என்ன மனசு ஒரு குரங்கு மாதிரி நம்பவே முடியாது. அதான் அவர் சொல்கிறாரு, என் குழந்த பிறந்த உடனே நான் கீழவே விட மாட்டேன், தொட்டிலில் நான் படுக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பிறந்த குழந்த தொட்டிலில் தானே தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. இப்படியா 2 பேர் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் க்யூட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே விகா தான், வேறு யாருமே கிடையாது. இடையில ராகவ கூட கொஞ்சம் காட்டினாங்க. அப்படியே காட்டியிருந்தாலுமே ஃபுல்லாக விகா சீன்ஸு தான். நம்ம எதிர்பார்த்ததை விடவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ப்ரமோ போடாமல் இருந்திருந்தால் நம்ம இந்த எபிசோடை என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த ப்ரமோ போட்டதுனால கொஞ்சம் அந்த ப்ரமோவே தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு மூளை இந்த சைடு மூலையில் இந்த ப்ரமோ ஓடிட்டுருக்குன்னா இந்த சைடு மூலையில் இன்றைக்கி எபிசோடு ஓடிட்டுருக்கு எனக்கு. இருந்தாலும் என்ன இருந்தாலும் இன்றைக்கி எபிசோடை ரசிக்கணும்ல, அதான் இன்றைக்கி எபிசோடை ரசிக்கிறேன். நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கு.